மார்க்கெட்ல கன்டினியூஸா லேர்ன் பண்றதுக்கும், உங்களோட குரோத்துக்கான சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா, கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்றது. ட்ரேடிங்ல நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்கில் வந்து குரோ ஆகும். அதுக்கு நீங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணணும். உங்க கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்கில் குரோ ஆக ஆக பொசிஷன் சைஸ கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணணும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னா, பொறுமையா இருக்கிறது. ட்ரேடிங்கிறது கெட் ரிச் குயிக் ட்ரை கிடையாது. ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ஷார்ட் பீரியட்ல நெறைய மணி ஏர்ன் பண்ணி லைஃப்ல சீக்கிரம் செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற தாட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா பொறுமையா இருக்கிறது, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் அதுக்கான டைம். ஸோ அதுக்கு ப்ராஃபிட் கம்மியா கிடைச்சாலும் சாட்டிஸ்ஃபை ஆக ட்ரை பண்ணணும். அதே மாதிரி லாஸ் வந்தாலும் அதுல இருந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணும். தேர்ட் டிப்ஸ் என்னன்னா, நியூ ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றபடி நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணிக்கணும். சப்போஸ் ட்ரேடிங்ல உங்களுக்கு ஒரு விஷயம் ஒர்க் ஆகல அப்படின்னா நியூ ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்றதுல நீங்க பயப்படக்கூடாது. இங்க நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எல்லா எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸும் இதுக்கு முன்னாடி பிகினரா இருந்தவங்க தான். அண்ட் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னிங்கிறது இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணாலும், கிரிப்டோ இல்லைனா ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணாலும் டிசிப்ளினா இருந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்றபடி ஃபிளெக்சிபிளா இருந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணி கண்டினியூஸா லேர்ன் பண்ணாதான் இங்க லாங் டர்ம் சக்சஸ் கிடைக்கும்.